ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டைலில் நான் மட்டன் குழம்பு இட்லிக்கு சைடிஷாக எப்படி வைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா மட்டனில் தண்ணி விடும், அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் அடுப்பை ஆன் பண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கு மேலே விட்டோம்னா மட்டன் ரொம்ப வேகக்கூடாது, இல்லைனா எல்லாம் கலண்டுரும் குழம்பு கொதிக்கையில். அதனால் ஒரு 5-6 விசில் விட்டாலே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. வெந்தது தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அவசரமாக மட்டன் குழம்பு வைக்கணும், இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வைக்கணும் அப்படின்னா நான் எப்போயுமே இப்படி தான் பார்ப்பேன். மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு குட்டி உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் ஏன் இப்படி இருக்குன்னா அது அப்பளம் பொரிச்ச எண்ணெய், சரி அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலே மட்டன் குழம்பு தாளித்து விட்றேன். இப்போ எண்ணெயில் ஒரு துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் 1 ஸ்பூன் கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஏன்னா நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து நல்லா வதக்கி விடணும். அதிலே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்ப ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். அது இஞ்சி பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 பத்தை தேங்காய் மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டு இப்போ மட்டன் வேக வச்சோம்ல அதில் நான் குழம்பு மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மட்டன் குழம்பு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டு அதையே அந்த மட்டன்லேயே எடுத்து நான் ஊற்றிக்கிட்டு அதை குழம்பு மாதிரி நல்லா கூட்டி வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி தான் நான் கூட்டி வச்சுக்கிருவேன். ஒரு அவசரமாக பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிடுவேன். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ இஞ்சி பூடு பச்சை வடை போயிடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் நம்ம கூட்டி வச்ச மட்டனில் தேங்காய் மிளகாப்பொடி போட்டு நம்ம கூட்டி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து அந்த வதங்கினதில் எடுத்து ஊற்றிட்டேன். அடுத்து குக்கரை கழுவிட்டு அதையும் அந்த மட்டன் குழம்புலையே ஊற்றிட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அது ரொம்ப நல்லா வெந்துடும். அதனால் இந்த டைம் தான் மட்டன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டோம் அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு கடித்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போயுமே இப்போ இந்த சமயம் தான் உருளைக்கிழங்கு போடுவேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ரெட் கலராக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். அந்த மட்டன் குழம்பு ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. இட்லி ஒரு அடுப்பில், மட்டன் குழம்பு ஒரு அடுப்பில் வச்சாலே ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் இந்த குழம்பு பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிருச்சு. இட்லிக்கு தொட்டுக்க மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிரேவியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது நம்ம இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு பார்க்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லிக்கு. இப்போ பக்கத்து அடுப்பில் இட்லி ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னர், நேற்று நைட்டு டின்னர் இட்லியும் மட்டன் குழம்பு தான் எங்கள் வீட்டில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இது காலையில் ஆட்டி வச்ச மாவு, நைட்டுக்கு இட்லி ஊற்றுறேன். இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் சேவ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், மட்டன் குழம்பு இப்போ ரெடி ஆகிருச்சு. இப்போ இட்லி எடுத்து நான் வச்சு நான் சேவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே மட்டன் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே நான் மசாலாலாம் அரைச்சி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தேங்காய் இது மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். மட்டன் வேக வச்சு எடுத்து தாளித்து விட்ருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்னு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இட்லியும் மட்டன் குழம்பும். என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க.
ஒரு அடாதடியாக வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மட்டன் குழம்பு வந்து பண்ணிடலாம்.